இந்த காலந்தடிய காலத்துக்கு முத மாதிரியே ஹாப்பி அதுதான் சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தா நம்மளோட இருபாலையில் தான் நிற்கிறோம். 21st பர்த்டே கேர்ளரால் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம். என்னென்னு சொல்கிறது, இது வந்து ஹஸ்பண்டோட ஃபேமிலியே சேர்ந்து அந்த பர்த்டே கேர்ளை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக எல்லாருமே பார்த்துருப்பீங்களோட என்னென்னு சொல்கிறேன், ஒரு மகளும் அம்மாவோட பாண்டிங் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இது ஒரு மருமகளை மாமியார் இப்போ தன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க யார் சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி சொன்னாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்களான்னு சொல்லி பார்ப்போம். தேவதை வம்சம் நீயோ, தேனிலா அம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ, பூக்களின் வாசம் நீயோ, பூங்குயில் பாஷை நீயோ, சூரியன் போனதும் அங்கே வருவதும் நீயோ. புள்ளி வானம் எங்கும் வைத்து நில உன்னை கோலம் போட அழைத்திடும். நீ இருக்கும் இடம் வேடந்தாங்கள் என்று பறவைகள் மனதுக்குள் மகிழ்ந்திடும். பெண் பூவே நீயும் ஆட முகில்கள் ஊஞ்சல் போடும். உலாவும் தென்றல் வந்து உன் ஊஞ்சலை அசைத்தே போகும். பகலினில் முழுவதும் வெயிலிலே உன்னை சுட்டு வருத்திய வானம் அது. இரவினில் முழுவதும் அதை எண்ணியே பனித்துளி சிந்தியே அழுகிறது. ஹாய் மேம், நாங்கள் அரர் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வரோம். உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸாக அனுப்பியிருக்கீங்க. யாராருக்கு முன்னாடி ஏதாவது கெஸிங் இருக்கா? அத்தை மாமா ஃபேமிலிஸ் இல்லை. அத்தை மாமா ஃபேமிலிஸ் இல்லை. இது உங்களோட ஃபேமிலிஸ்ல இருந்து வந்த கிஃப்ட், இது வெளியால இருந்து வந்த கிஃப்ட். ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் சர்ப்ரைஸ் டீம் சார்பா விஷ் ஹாப்பி பர்த்டே. காட் பிளஸ் யூ. எப்பவுமே ஹாப்பியா இருக்கு. உங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. இவ்வளவு சந்தோஷமா வாழணும்னு நாங்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்றோம். சரியா? ஓகே, இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் உங்களோட ஃபேமிலியை தாண்டி வேற யாரும் செய்திருக்க மாட்டாங்களா? என்ன இல்லைன்னு சொல்றீங்க? டக்குன்னு சொன்னவங்களா ஃபேமிலியில இருக்கவங்க அவங்கள தான் மென்ஷன் பண்ணி சொல்லணும் இல்லையே? இல்ல. அப்ப அவங்க இல்ல. எடுத்த உடனே அத்தை மாமாவை சொல்றீங்க. உங்களோட ஃபேமிலியில இருந்து யாரையுமே சொல்லல. என்ன ரீசனுக்காக? எங்களோட ஃபேமிலிஸ் கதைக்கிறது. ஒரு ஃபேமிலில இருந்து கதைக்கிறீங்க. கதைக்காதவங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்க கூடாதா? இல்லையா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லையா? இல்ல, இது உங்களோட ஃபேமிலில இருந்து வந்த கிஃப்ட் இல்ல. உங்களோட ஃபேமிலிஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் நீங்க நிக்கிறதுன்னு அப்படி கிஃப்ட் எல்லாம் எனக்கு தந்திருப்பீங்க. இது வழியில இருந்து ஒரு ஆள் கான்டாக்ட் பண்ணி எனக்கு தந்த கிஃப்ட். நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டீங்களா? இல்ல, வேணும்ல உங்களுக்கு சொல்லுங்க, உங்களோட ஃபேமிலில இருக்க யாரையாவது அவங்க தான் கிஃப்ட் பண்ணாங்களான்னு சொல்லுங்க. இல்ல, நிறைய பெருமதியான கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. அதுதான் அனுப்பிடுவேன். அதுதான் இல்ல, உங்களுக்கு தெரியாம அப்படி சேர்த்திருக்கலாம். அது எனக்கு தெரியல. அது உங்களுக்கு தெரியலையா? இல்ல, இது உங்களோட ஃபேமிலியில ஹஸ்பண்ட் யார்கிட்ட சொல்லுங்க. அது சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். அப்ப நானும் சொல்ல மாட்டேன். நீங்க சரியா சொன்னாதான் நான் கிஃப்ட் எல்லாம் சொல்றேன். இல்ல யாரா போமா? ஆமா போமா. பாய். ஓகே, போகும்போது யாரும் அப்படி கேக்கையும் தூக்கிட்டு வாங்க. போவாம். குட் கேர்ள். கேக்கும் இல்ல, கேக்கையும் கொண்டு போயிடுங்க. அப்புறம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிடலாம் போயிடும்.
எடுத்த உடனே உங்களோட ஃபேமிலியே சொன்னீங்க, உங்களோட மாமியோட ஃபேமிலி, ஹஸ்பண்டோட ஃபேமிலி ஏன்னு சொன்னீங்க? என்ன ரீசன்? அதுதான் இல்ல பாசம். அதுதான் உங்கள பாசம். அப்ப அதுதான் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க, நான் அவங்க இல்லையேன்னு சொல்றேன். அப்படி நீங்க பிள்ளையா சொல்லிட்டு என்ன செய்யறது? கிஃப்ட் எல்லாம் கொண்டு போவா? உண்மையாவா? கண்டிப்பா கேட்க கூடாது. சரியா செட் பண்ணி சொல்றேன், கேட்க கூடாது. கொண்டு போகும்போது அச்சோ நான் சொல்லி இருக்கலாம்னு சொல்லி கேட்க கூடாது. சரி உங்களுக்கு ஒரு குழு தானே இது. இந்த கிஃப்ட் எல்லாம் ஒரு போயர் வளர்த்து அப்ப தம்பியாரா? ஹஸ்பண்ட் தம்பியா? ஹஸ்பண்ட் தம்பியாக்கு. சரி அப்ப இது ஒரு கேர்ள் அனுப்பினது, அப்ப என்ன சொல்லுவீங்க? இப்ப என்ன சொல்லுவீங்க? அது அத்தை. இல்ல உங்க அத்தை இதுல நிக்கிறாவா? அவங்க நிக்கிறேன். இவங்களா? அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்க அப்படி தெரியலையே எனக்கு. தெரியலையே. அனுப்பியிருப்பாங்க. அவதான் அனுப்பியிருப்பா. என்ன நம்பிக்கையில சொல்றீங்க? இருக்கும் தானே ஏதாவது? கட்டாயம் கேக் வெட்டும். நாங்க போன அப்புறம் கேக் வெட்டுங்க. சரியா? ஓகே கிஃப்ட் எல்லாத்தையும் தாரேன். அதை வச்சு நான் சொல்லுவீங்களா யார் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன்னு? ஓகே இந்தாங்க. கோல்டு விக்கிற விலையில கோல்டு எல்லாம் அனுப்பிடுங்க. ஓபன் பண்ணி பாருங்க. ஓகே இது யார் உங்களுக்கு செய்திருப்பா? இந்த அத்தை. அத்தை அத்தை. அப்ப இதுக்குள்ள பிள்ளையா சொன்ன கேமரால ஃபர்ஸ்ட் அந்த கிஃப்ட் நானே எடுக்கிறேன். சரியா? நீங்க யாருக்கு சரியா? நான் சொன்னதானே சரியா சொன்னதானே கிஃப்ட் கொடுப்பேன்னு சொன்னேன். அவங்க சரியா சொல்ல இல்ல. சரியா? இது யாரு? ஃப்ரெண்ட்ஸ் தம்பியாக. அதுவும் பிள்ளை. எல்லாமே பிள்ளையா சொல்றீங்க. அப்ப கிஃப்ட் மொத்தமும் இங்க இருக்கிறவங்க தான் கொடுத்துட்டு போவேன். சரியா? உங்களுக்கு இல்ல. என்ன நீங்க ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இது யார் சொன்னது? யார் சொன்னீங்க? மாமி. மாமி இல்ல. இது தம்பியாக்கள சொன்னீங்க, அவங்களும் இல்ல. இது யார் சொன்னிருப்பா? ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? பிள்ளையா சொல்லிட்டீங்க. ஒரு கிஃப்ட் கூட சரியா சொல்ல மாட்டீங்களா? சரியா சொல்றீங்கன்னு நானும் எதிர்பார்க்கிறேன். நான் நீங்க சரியா சொல்றீங்க இல்ல. இது யாரு? இது மூன்றாவது தம்பி. என்ன பேர் அவருக்கு? தனுதாஸ். தனுதாஸ். ஓகே அதுக்கு பிள்ளை. என்ன ரீசனுக்காக அவரு பேர் மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க. ஏதாவது கேரளா இருக்குங்க? கேட்டுனீங்களா? இல்ல அவர் வாங்கிட்டு வரும்போது பாத்துனீங்களா? இல்லையே. அப்ப எப்படி சொல்லுவீங்க? அது ரெண்டாவது அம்மின்னு சொன்னான். எது ரெண்டாவது? ஓகே அது ரெண்டாவது. அப்ப இத மூணாவது. அந்த கிஃப்ட் அது ஹஸ்பண்ட். ஐயோ பிள்ளை பாவம். உண்மையிலேயே பாவமா? ஐயோ கடவுளே. என்ன இது? உங்களுக்கு தான் அவ்வளவு தூரம் யோசிக்காத. எங்க கொண்டு போகணும்னு சொல்லி சரியா சொன்னா தந்துட்டு போவேன், சரியா சொல்லலைன்னா கொடுத்துட்டு போவேன். யாரார் உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் பண்ணாங்களோ அவங்கள்ட்டே கொடுத்துட்டு போவேன். நாலாவது தம்பி. நாலாவது தம்பியா? இதா? ஐயோ அப்ப கொடுங்க. நீங்க நாலாவது தம்பிட்டு இருக்க கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க கொடுத்தீங்களா? அப்ப நீங்க கொண்டு போங்க. கொண்டு போட்டேன். கடுப்பாயிட்டீங்களா? ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்களா? 21 வயசுலயே டென்ஷன் கூடாது. சரியா? ஹஸ்பண்ட் பாவம். ஓகே சரி. இவ்வளவு கிஃப்ட் தரீங்க, ஸ்லிப்பர் மட்டுமே ஹஸ்பண்ட் தான். அவர் தான் அதை கேட்டேன் நான். சரி இன்னொரு பாசம் என்ன ஹஸ்பண்ட்? உண்மையா ஹஸ்பண்ட் இதுக்காகவாது நீங்க வாங்கி கொடுத்துருக்கணுமா வாக்கு? சரி அதை வாங்கி கொடுக்காத அவற்ற பிள்ளையா? அது எனக்கு தெரியாது. சரியா? சரி இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு. அப்ப இதையாவது சொல்லுவீங்களா? இல்ல அதுல தண்ணு முடியத்தான் சொல்லுவீங்களா? டெடி. பெரிய பாக்ஸா வந்தா டெடி தான் பெறணும். டெடிக்கு பேர்ல வேற எதுவும் இருக்கலாம். இல்ல வரும் பாக்ஸ வச்சு கூட வைக்கலாம். சரி அப்ப ஓகே இது யார் அனுப்பினது? சொன்னாலும் பிள்ளையான்னு சொல்லுவீங்க.
நீங்க சொல்றது சரியா கொஞ்சம் கேட்டு வச்சிருக்கலாம் இல்லையா? கிஃப்ட்ல அனுப்புறதுக்கு முன்னாடி யாருக்கு கேட்டுக்கலாம். இது யார யார் அனுப்புறேன்னு சொல்லி கேட்டுருந்தா ஏன் இந்த பிரச்சனை வந்தது? நான் பாவம். இப்ப சொல்லுங்க இது யாரு? துவா அல்வா. துவா தங்கச்சி. அதுக்குள்ளே வைங்க. வைங்க. நான் கடுப்பாயிடுவேன். வைங்க அதுக்குள்ளே. கைய செஞ்சு வச்சிருங்க. வச்சிருங்க. இதை எடுங்க. எடுத்துட்டு போய் எங்க ரோட்டோல ஏத்துங்க. நான் கொண்டு வந்து ரோட்டோல கொண்டு போய் வைங்க. சரி, அப்ப இந்த டிவி யார் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருக்கா? அப்படிங்க காணுங்க. அப்போ டிவி எல்லாம் கிஃப்டா வந்திருக்கேன். படம் பாக்குறது கூடவோ? நாடகம் நாடகம் பாக்க. அப்ப நாடகம் ஏதோ ஒரு நல்ல உள்ளவங்களுக்கு நாடகம் பார்க்கறது கிஃப்ட் பண்ணிருக்கேன். இதையாவது அந்த நல்ல உள்ளத்தையாவது சொல்லிருங்க தயவு செய்து. அத்தை இது அத்தை உங்களோட அத்தை நிக்கிற கேளுங்க. சரி கேளுங்க, எனக்காக கேளுங்க. அத்தை தாண்டி திருவாவன் சொல்ல மாட்டா. சொல்ல மாட்டாவா? இல்ல கண்டிப்பா எனக்காக சொல்லுவா. கண்டிப்பா சொல்லுவா. கேளுங்க. நீ சொல்ல மாட்ட. சொல்லுவா. அத்தை சொல்லுவீங்கல்ல? சொல்லுவா. சொல்லுங்க. சரி, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க. அவரும் சொல்ல மாட்டார். சம்டைம் எனக்கு சந்தேகம் ஹஸ்பண்ட்ல தான். ஆரா சரியா? இவங்க அத்தையே சொல்றாங்க சரியா? அப்ப இந்த கிஃப்ட் வாங்கலுக்கா? கொண்டு என்ன ஒரு மனசு, தாராள மனசு. கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொண்டு போங்க சொல்ற அளவுல ஒரு நல்ல மனசு. இந்த மனசுக்காகவே இது நல்லா இருக்கு. ஆரா உங்களுக்கு என்ன வேணும்? ரிங்கா வேணும். ரிங் தந்தாக்க கோவிப்பிடுங்க. அவங்க சரியா சொல்லவே தானே, அப்ப கோவிக்க மாட்டாங்க. கொண்டு போங்க. அங்க போக மெக்காதீங்க. காணில இருந்து கேட்க கூடாது. செக் பண்ணிட்டு விடுங்க. சரியா? ஓகே, பேப்பமாங்க. ரொம்ப வெயிட் இருக்கு. யாரு யாரு? வா கரெக்டா? சரி, சரியா சொன்னீங்க. தப்பு தானே. தப்பு போனா என்ன? அது மெயின் பீஸே என்ன இருக்குது? இது கப்பு, ஜஸ்ட் கப்பு தானே. இந்தாங்க, சந்தோஷமா வச்சிருங்க. சரியா? சந்தோஷமா நீங்க வச்சுட்டீங்க. ரிங் இருக்குது, அப்புறம் பிரேஸ்லெட் இருக்குது, அதெல்லாம் இந்த வாட்ச் இருக்குது. வாட்ச் யாருக்கு வேணும்? அத்தைக்கு கொடுக்க வரும் வாட்ச். உங்களோட அத்தையை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு கொடுங்க. கொடுக்கவா? என்ன நம்பிக்கையில கொடுக்க சொல்றீங்க? நான் கொடுத்துட்டு போய் வாங்கலாம் இல்ல? அப்படித்தானே உங்களோட ஃபேமிலி தாண்டி இந்த செடிய கூட யாரு சொன்னீங்க? அதான் யாரு சொல்லலாம். குரோ கேக்குறாங்க. சரியா? உண்மையா பாவம் இல்லை. இந்த செடி வாங்கி தந்தாலும் உண்மையா பாவம். இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி தந்தா டக்குன்னு வரதால தூக்கி சொல்லிட்டு பாவம். கஷ்டப்பட்டா அந்த கஷ்டப்பட்ட போய் சேர்த்து இது வருது. ஹஸ்பண்ட் இப்ப வரைக்கும் சமையல் தானே இல்ல போல இருக்கு. ஓகே, இப்ப என்ன செய்வான்? லாஸ்டா கேக்குது, இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் யார் பண்ணது? ஃபேமிலிஸ் தானே. சரி, ஓகே, நானும் மொத்தக்கொள்ளும் ஃபேமிலிஸ் அது. சரி, உங்களுக்காக பிள்ளை இனி பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும். ஆக குழப்ப கூடாதானே? என்ன பிள்ளைய குழப்ப வேணும்னு சொல்லுவோம். உங்களோட ஃபேமிலிஸ் தான் செஞ்சது. உங்களோட ஃபேமிலிஸ்ல யார் யார் செய்யறோன்னு எனக்கு சொல்லணும். ஐயோ, அது எனக்கு சரி சொல்ல கஷ்டமா இருக்கா? சரி, பிள்ளைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். என்ன? ஓகே, இந்த ரிங் உங்களுக்கு யாருன்னு சொன்னீங்க? அப்ப இந்த பிரேஸ்லெட் யாருக்கு? நாலாவது தம்பியை சொன்னீங்க. கடைசி தம்பியை சொன்னீங்க. நாலாவது சொன்னீங்க. நாலாவது தம்பியை சொன்னீங்க. நான் இதெல்லாம் யார் அனுப்பினாங்களோ அவங்களோட கையாலே உங்களுக்கு தரவா? ஓகேவா? அவங்களோட கையாலே போடுவோம். ஓகேவா? அத்தை வாங்க. அத்தையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன
அது உண்மை. செடியை தூக்குங்க. அந்த பேக்ஸ் கொஞ்சம் நேரம் கட்டிங்களே. இந்த ஃபிளாக் விழுந்து உண்மை கோயில் ப்ளீஸ் இது யாராவது புரியுங்க. இப்படி வாங்க கடிச்சிரும். அதான் சரி. சரி சும்மா தானே இருக்கீங்க, கை தட்டியாவது பிள்ளைக்கு. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி பர்த்டே. கை எப்படி பழி விடுங்க. என்ன சொல்றது? ஹாப்பி பர்த்டே. எப்படிக்கணும் இப்படிக்கான எப்படி கையிடுங்க பிடிக்கும் ஆறா எப்படிங்க அப்படியே குடுத்துட்டு நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா பாட்டை போடுங்க வேண்டாம். அதான் செய்கிறார் சொல்லதான் பாட்டு போடலாம். பட் உங்களுக்கு வீடியோல நாங்க 2 பேரும் கலைக்கிறது கேட்காது, பாட்டு தான் கேட்கும். ஓகே என்ன போடுங்க, அவங்க விருப்பம். உங்களோட விருப்பம். சர்ப்ரைஸ் பண்ணாலே விக்கிமி சொல்றது உங்களோட விருப்பம். அதான் சரியா? ஓகே இது யாரு? ஓகே ஓகே இது யாரு? அத்தை அத்தை இல்ல எதுக்கு ஹஸ்பண்ட் அத்தை என்ன அந்த கொடுத்துட்டால அது இந்த கிஃப்ட் கொடுத்தாச்சு. மறுபடியும் திருப்பி அத்தைய கூப்பிட இன்னுமா கூப்பிட மாட்டேன் அத்தைய. சரியா? இது யாரு வந்தா? இது 4வது தம்பிய சொன்ன மாதிரி இருந்தது. இதுக்கு நீங்க செய்யாமலே இருந்திருக்கலாம். வாங்க பாவம் அளவு தூரம் விளக்கட்ட சண்டில் வாங்கி தந்தேன்னு சொல்லிக்கிறேன். சரியா? ஓகே. உங்களுக்கு இவ்வளவு சரி உங்க ஃபேமிலிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்க பிடிச்சி வச்சுக்கோங்க. மேலேயே என்ன சந்தோஷமான ஃபேமிலி தான் சொல்லுவாங்க. ஓகே. அப்ப உங்களோட ஃபேமிலில இருந்து யாரும் கதைக்கலன்னு சொல்லி எப்பவுமே ஃபீல் பண்ண கூடாது. ஏன்னா கடவுள் அதுக்கு பதிலாக இப்படி ஒரு ஃபேமிலியா கொடுத்துருக்கு. சரி ஓகே. என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட ஃபேமிலிக்கு, உங்களோட அத்தைக்கு, உங்களோட கியூட்டான அத்தை? சொல்ற அளவுக்கு இல்லை.
சொல்ற அளவுக்கு இல்லையா போயிருங்க சொல்ற அளவுக்கு இல்லையா தேங்க்ஸ் கூட அது தேங்க்ஸ் மட்டும் தானே ஹஸ்பண்டுக்கு தேங்க்ஸ் மட்டும் தானே ஷையா ஃபீல் பண்றீங்களா அவன் ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு வாங்க உள்ள போய் உங்களுக்கு தேங்க்ஸ் என்ன சொல்லணுமா சொல்லிட்டு நீங்க வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படியெல்லாம் இல்ல சர்ப்ரைஸ் பண்ணது இங்கதான் சொல்லணும் என்ன சொல்றீங்க நான் நினைச்சு பாக்கல செய்யணும் இப்படி நினைச்சு பாக்கலையா எதிர்பார்க்காம உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் இது உங்களுக்கு எப்பவும் எங்களை கண்டக்ட் பண்ணி பிரதர் உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி செய்ததுதான் இந்த சர்ப்ரைஸ் அவர் இருந்தும் இல்ல ஆன வைஃப்ல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு இதுலயே விளங்கிட்டு உங்களுக்காக மினக்கட்டு ஒவ்வொரு பொருளும் பார்த்தேன் உங்களோட ஃபேமிலியில உண்மையா சூப்பரான ஃபேமிலி என்ன சண்டை பிடிக்கிறீங்களா உங்களை விட்ட மாமியோட இல்ல சண்டை பிடிக்க கூடாது பாவமா ஹஸ்பண்டோடையும் சண்டை பிடிக்க கூடாது ஆனா ஏன் ஹஸ்பண்ட் செருப்பை மென்ஷன் பண்ணி சொல்லுங்க அவரை நினைச்சேன் ஒரே அடிக்கிற நீரோ அதுதான் யோசிச்சேன் டக்குன்னு எனக்கு அதான் தோணுச்சு ஒருவேளை அடிச்சடியில பிஞ்சிருச்சா தெரியாது அவர் சொன்னார் வேண்டி தாரன்னு சொன்னேன் வேண்டி தரேன் ஏமாத்திட்டாரு அவர் வேண்டி வச்சிருந்தபடியாதான் உங்களை ஏமாத்திட்டேன் ஏன் தெரியுமா ஆல்ரெடி வேண்டி இருக்குது திருப்பியுமே வேண்டி கொடுப்பான்னு சொல்லி உங்களை வெயிட் பண்ண வச்சிருந்தேன் தவிர ஹஸ்பண்ட் அப்பயே வாங்கிட்டு இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு அப்பயே வாங்கின கிஃப்ட் நம்மளோட பர்த்டே முடிஞ்சதுதானே இதை செலிப்ரேட் பண்றீங்க அதுக்காக தான் உங்களோட பர்த்டேக்கு முதல்ல வாங்கியாச்சு அப்ப உங்களோட ஃபேமிலிக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்து எங்களுக்கு பண்ணும் இல்லையா உங்களுக்கு தேங்க்ஸ் நோ கிஃப்ட் தரணும் சரி கொண்டு போவோம் ஏன் தெரியுமா நீங்க பிள்ளையாலே சொன்னீங்க சொன்னா எங்களுக்கு கிஃப்ட் ஓகே தேங்க் யூ சோ மச் அம்மா என்ன சொன்னா நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்க உங்களுடைய பர்சனலா தேங்க்ஸ் சொல்லுங்க எப்பவுமே ஹாப்பியா பிள்ளை இருக்கணும் என்ன சரியா உங்களோட பிஸியான டைம் எங்களுக்காக ஒதுக்கி தந்ததுக்கு தேங்க் யூ சோ மச் பிரதர் அம்மா தேங்க் யூ சோ மச் ஓகே பை ஹேவ் a nice day